ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே போயிருந்தேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போனாலே எப்போதுமே கொல்லையை போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன். இன்றைக்கி போயிருந்தேன் பாருங்கள், ஒரு மயில், அவ்வளோ மயில். ஏன்னா கொல்லையில் வந்து தண்ணி பாய்ச்சிருந்தாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜில்லுப்புக்கு எப்போதுமே அந்த நல்ல மதிய வெயில் நேரம் ஜில்லுப்பு வந்து எப்படியும் ஒரு 10-15 மயிலாவது இருக்கும். ஏன்னா இப்போது வந்து எங்கே பார்த்தாலுமே அறுவடை முடிஞ்சிருச்சா, அதனால் அந்த எப்போதுமே அந்த வயல்களில் இருந்துட்டு நெல்லை உருவி சாப்பிட்டுட்டு அங்கே தான் இருக்கும் மயில். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுவடைலாம் முறிஞ்சிட்டதுனால அங்கே வந்து அதுக்கு மேய்ச்சலுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதனால் எப்போதுமே இப்போன்னு இல்லை, எப்போதுமே வருஷம் அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா கொல்லையில் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி பார்க்கலாம், இவ்வளோ மயில் எங்கள் வீட்டு கொல்லையில் வந்து இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மயில், அப்புறம் அதோட கோழி குஞ்சு போல் குட்டி மயில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இப்படி மேயும். என்னை பார்த்ததே எல்லாம் அந்தாண்ட ஓடு தெரிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பலா மரம், பார்த்தா கீழே ஒரு நல்ல ஒரு பலா பிஞ்சு இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா மரத்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பலாக்காயெலாம் நிறைய வச்சுருக்கு. அதை பழுத்ததும் பறித்து எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வாசலில் எப்போதுமே பார்த்திங்கன்னா கொத்தாக பன்னீர் ரோஜா பூக்கும். அப்புறம் இன்றைக்கும் பூத்து இருந்தது. இதுக்கு எப்போதுமே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சாணி உரமும் இந்த காய்கறி வேஸ்ட்டு இதுதான் போடுவோம். நல்லா பூத்து இருந்தது. அப்புறம் நேராக கும்பகோணம் போயிட்டு கடைகள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது பார்த்துட்டு வந்தோம். இந்த பாண்டாவை பார்த்திங்கன்னா ஆசையாக அந்த தலையில் தட்ட கலராக லைட் எரியுது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் பக்கத்துலேயே அதே அந்த கடையிலே பார்த்திங்கன்னா பக்கத்து செக்ஷனில் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வாங்கி யூஸ் பண்ணலைனாலும் கண் டேரெக்டாக அங்கே தானே போகும். அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக தோடு எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். சாச்சா பா.